بسم الله الرحمن الرحيم. هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا أنما هو إله واحد وليذكر أولو الألباب. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله الطيبين الطاهرين وأصحابهم المطيعين. எல்லா புகழும் அல்லாஹுக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளாந்த இமாமி அகீதா மஜ்லிஸின் 4ஆம் பகுதியில் உங்களை சந்திப்பதை எட்டும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும். நாங்கள் முன் சென்ற மஜ்லிஸில் அகீதா மஜ்லிஸில் இறைவனை எவ்வாறு அறிய வேண்டும், அந்த வகைகள், இறைவனை அறிவதற்குரிய வழிகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இறுதியில் நாங்கள் ஃபித்ரத்தை பற்றி பேசினோம். ஃபித்ரத் என்றால் என்ன, ஃபித்ரத் எவ்வாறான இடங்களில் முழித்து கொள்கின்றது, எவ்வாறான இடங்களில் விழுகின்றது, மனிதன் எப்பொழுது இறைவனை அந்த ஃபித்ரத்தின் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றான், அந்த ஃபித்ரத்துடைய அழைப்பை எப்போது ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற அந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். இவ்வாறு பேசியதன் பிறகு நாங்கள் ஒரு விமர்சனமான ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அதாவது சிலர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஃபித்ரத் என்பது ஒரு கலாச்சார ரீதியாக, ஒரு சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட, பிரதிபலிக்கப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு பயங்கரமான சூழலில் இருக்கின்ற பொழுது இறைவனை அழைக்கின்றான், இறைவன் இருக்கின்றான் என்று நம்பி இறைவனை அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பு அந்த மனிதனுடைய ஃபித்ரத்தினுடைய வந்ததல்ல. ஒரு சமுதாயம் அவனுக்கு பழக்கிக்கூடிய ஒரு கலாச்சாரம். அவன் பாடசாலைகளுக்கு செல்கின்ற பொழுது பழகிய ஒரு விடயம். அவனுடைய பெற்றோர்கள் இவ்வாறான ஒரு சங்கடமான சூழ்நிலையில் அல்லது கஷ்டமான பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளில் இவ்வாறு அழைத்ததை பார்த்த இந்த ஒரு பிள்ளை பெரிய அவனும் துன்பமான சூழ்நிலை, சங்கடமான சூழ்நிலையில் இறைவன் இருக்கின்றான் ஏற்று இறைவனை அழைக்கின்றான். இது ஒரு கலாச்சார ஒரு பிரதிபலிப்பாக இருக்கின்றது என்று சிலர் ஃபித்ரத் இறைவனை அறிவதற்குரிய ஒரு வழி அல்ல என்று சொல்லுகின்றார்கள். இதற்குரிய விடை என்ன என்பதை இந்த அகீதா மஜ்லிஸில் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அறிந்த ஒரு விடயம்தான் கலாச்சாரம், சமூக பிரதிபலிப்புகள் என்பது ஒரு கால சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டே செல்கின்றது. இது ஒரு நிரந்தரமான ஒரு விடயம் அல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு கலாச்சாரத்தை பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு 50 வருடமாகத்துக்கு பின்னால், ஒரு 20 வருடமாகத்துக்கு பின்னால் முன் சென்ற கலாச்சாரங்களை ஒரு இழிவான ஒரு கலாச்சாரமாக கருதக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், கலாச்சாரம் காலத்துக்கு காலமாக மாறிக்கொண்டு சமூக அந்த பிரதிபலிப்பு காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. முன் சென்ற அந்த கலாச்சாரம் பின் வருகின்ற அந்த சமுதாயத்துக்கு ஒரு இழிவான ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த கலாச்சார மாற்றங்கள் ஒரு மனிதனின் பிரதிபலிக்கும் என்று சொன்னால் அவன் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த விடயங்களும் மாற வேண்டும். ஆனால் நாங்கள் அனைத்து காலங்களிலும் வாழ்ந்த ஒரு மனிதன், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டும் உலகம் அழியும் வரை வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனினுடைய அந்த ஃபித்ரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஃபித்ரத்தாக இருக்கின்றது. ஏன், நாங்கள் சென்ற அந்த மஜ்லிஸில் நாங்கள் பார்த்தோம், ஒரு குழந்தை பிறந்ததுடன் அதனை ஒரு காட்டில் கொண்டு விடுகின்றோம். அந்த குழந்தைக்கு எந்தவித அறிவுமே கொடுக்கவில்லை. ஒரு பெற்றோர்கள் அந்த குழந்தையோடு பேசவும் இல்லை, சமுதாயத்துடைய பிரதிபலிப்பும் இல்லை,
அது இறைவனை பற்றிய அறிவும் இல்லை. அந்த குழந்தை தானாகவே காட்டில் வளருகின்றது. அந்த குழந்தை அந்த காட்டில் வளர்கின்ற பொழுது தன்னை ஒரு அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக பிற்காலத்தில் பழக்கிக் கொள்கின்றான். என்று சொன்னால் அந்த குழந்தை காலப்போக்கில் அந்த குழந்தைக்கு அந்த அறிவு வளர வளர அந்த சூழலை பார்த்ததன் பின்னால் இவைகள் அனைத்தும் தானாகவே உருவாயிருக்க முடியாது. இதனை படைத்த ஒருவன் இருக்கின்றான், அவனை நாங்கள் வழிபட வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அந்த குழந்தை காலப்போக்கில் புரிந்து கொள்கின்றது. அந்த குழந்தை காலப்போக்கில் இறைவனை அறிகின்ற பொழுதும் அந்த அறிவதற்கு என்ன வழிவகுத்து கொடுக்கின்றது? அந்த ஃபித்ரத் என்று சொன்னால் அந்த ஃபித்ரத் அவன் கலாச்சார பாதிப்பு ஏற்படுத்தவில்லை, பிரதிபலிப்பு ஏற்படுத்தவில்லை. அவன் பாடசாலைக்கு செல்லவும் இல்லை, சமுதாயத்தோடு அவன் இரண்டரை கலக்கவும் இல்லை. அந்த கலாச்சாரங்கள் அவனை பிரதிபலிப்பதற்காக வேண்டி. ஆகவேதான் இந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விமர்சனமாக இல்லை. ஏனென்றால் கலாச்சார பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்டு இருந்தால் காலத்துக்கு காலம், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு உலகம் அறியும் வரை வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஃபித்ரத் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபித்ரத்தாக இருக்கின்றது. இரண்டாவது ஒரு விடயம்தான், ஒவ்வொரு காலத்துக்கும் காலம் வாழ்ந்த ஒவ்வொரு கூட்டத்தினார், அதாவது வளர்ச்சி அடையாத ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒரு வழி அறைக்குள் இருந்தார்கள். அதாவது இறைவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆனால் இறைவனை எவ்வாறு அறிய வேண்டும் என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஃபித்ரத் கூறியது இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான், அவன் தான் என்னை படைத்தான் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதற்காக வேண்டிதான் அவர்கள் ஒரு சிலையை என்ன செய்தார்கள்? இறைவனாக நம்பியிருந்தார்கள். சில சமயங்களில் சூரியனை நம்பியிருந்தார்கள், சில சமயங்களில் மரத்தை நம்பியிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் சென்ற பாதைகள், இறைவனை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்ற பாதைகள் பிழையாக இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளம், அதாவது அவருடைய ஃபித்ரத் சொன்ன விடயம் இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான், அவனை நாங்கள் நம்ப வேண்டும் என்று அவருடைய ஃபித்ரத் சொல்லியிருக்கின்றது. இதன் மூலமாக எங்களுக்கு விளங்க வருவது என்ன? கலாச்சார பாதிப்பு யாரிலும் பாதிப்படைந்தால் பிரதிபலித்தாலும் இறைவனை நம்பியிருக்கக்கூடிய அந்த ஃபித்ரத் ஒவ்வொரு மனிதனும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது அவனுடைய அந்த இரண்டரக்கள் எவ்வாறு இரத்தம் நம்மளுடைய உடம்பில் இருக்கின்றோ அதே போன்று இறைவனை அழைக்கக்கூடிய அந்த ஃபித்ரத்தை நம்மளோடு கூட பிறந்தது தன்னுடைய இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அது கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சில சமயங்களில் என்ன செய்யலாம்? பலவீனமாகலாம். சில சமயங்களில் அது சக்தி வாய்ந்ததாக மாறலாம். ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய அந்த ஃபித்ரத்தினுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் அந்த உலகத்தில் மூழ்கிவிடாமல் இறைவனுடைய சிந்தனையில், இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழக்கூடிய ஒரு மனிதனாக அவன் வாழ்கின்றான். இதன் மூலமாக அவனுடைய ஃபித்ரத் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. இதற்கு மாற்றமாக ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் இருக்கின்றான், அவன் ஒரு பௌத்தனாக இருக்கலாம், அல்லது ஒரு இந்துவாக இருக்கலாம், அல்லது நாஸ்திகனாக இருக்கலாம், அல்லது வேற யாராவதாக இருக்கலாம். அவனுடைய ஃபித்ரத்தை கூறுகின்றது இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான் என்று. ஆனால் இறைவன் அடைவதற்காக வேறு வழிகளில் செல்கின்றார்கள். அதன் மூலமாக இறைவனை அறிய வேண்டும் என்ற அந்த ஃபித்ரத் அந்த இடத்தில் பலகீனமாகின்றது. இதன் காரணமாக அவன் லௌகிக விடயத்தில் மூழ்கி விடுகின்றான். லௌகிகளின் மூலமாக மூழ்கின்ற சமயத்தில் அவனுடைய ஃபித்ரத் பலகீனமாகிக் கொண்டே செல்கின்றது. எப்பொழுது அவனுடைய அந்த ஃபித்ரத் வெளிப்படை வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலை அவன் உள்வாங்கப்படுகின்ற பொழுது அவனுடைய அந்த ஃபித்ரத் அழைக்கின்ற அந்த உண்மையான சத்தத்தை அவன் கேட்பான். உளவியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 4 வகையான உணர்வுகள் இருக்கின்றது. இந்த உணர்வுகள் தான் ஒரு மனிதனின் அடிப்படை விடயமாக இருக்கின்றது. உளவியல் அறிஞர்களின் கருத்து. முதலாவது உணர்வு, மனிதன் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவு.
இந்த உணர்வு மூலமாகத்தான் ஒரு மனிதன் அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அனைத்து இடங்களிலும் செல்கின்றான். அதாவது தாவரவியல் அறிவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு சமூகவியல் அறிவாக இருந்தாலும் சரி, கணக்கு அறிவாக இருந்தாலும் சரி, இந்த அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த உணர்வு தான் ஒரு மனிதன் அறிவை தேடி செல்வதற்கு ஒரு வழியாக அமைத்து கொடுக்கின்றது. அதே போன்று இரண்டாவது உணர்வு தான் நல்லதை நேசிக்கக்கூடிய அந்த உணர்வு. இந்த நல்லதை நேசிக்கக்கூடிய அந்த உணர்வு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. மனிதன் தன்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு அஹ்லாக் ரீதியாக இருந்தாலும் சரி, நட்பண்பு ரீதியாக இருந்தாலும் சரி, சொல் ரீதியாக இருந்தாலும் சரி, செயல் ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாறுவதற்கு இந்த உணர்வு அவனுக்கு ஒரு உதவியாக இருக்கின்றது, ஒரு வழிவகுத்து கொடுக்கின்றது, அவன் நல்ல மனிதனாக மாறுவதற்காக வேண்டி. மூன்றாவது உணர்வு தான் அழகை நேசிக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த அழகை நேசிக்கக்கூடிய இந்த உணர்வு ஒரு மனிதன் அவன் கவிதை தேர்ச்சி பெறுவதற்காக வேண்டி, இலக்கியம் இலக்கணம் ரீதியாக தேர்ச்சி பெறுவதற்காக வேண்டி, கலைகள் ரீதியாக தேர்ச்சி பெறுவதற்காக வேண்டி இந்த உணர்வு அவனுக்கு உதவி செய்கின்றது. ஏன்னு சொன்னால், அழகு நேசிக்கக்கூடிய ஒருத்தன் தான் கலைகள் தேர்ச்சி பெற முடியும். அழகு நேசிக்கக்கூடிய ஒருத்தன் தான் கவிஞனாக மாற முடியும். கவிஞன் அழகை நேசிக்காமல் ஒரு மனிதன் கவிஞனாக மாறுவான் என்று சொன்னால், நிச்சயமாக அவன் ஒரு கவிதையை கொப்பி பண்ணியிருக்கின்றான், ஒருத்தருடைய கவிதையை தானாக எழுதியதாக கூறுகின்றான் என்று தான் அனைவரும் கூறக்கூடிய ஒருத்தர். நிச்சயமாக சித்திரம் வரையக்கூடிய ஒருத்தன் நிச்சயமாக அழகை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது ஒரு கலையாக இருக்கின்றது. நான்காவது உணர்வு தான் மதுகபை உணரக்கூடிய ஒரு உணர்வு. இந்த மதுகப், அதாவது ஒவ்வொரு காலத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சிலர்கள் என்ன செய்வார்கள், அந்த கூட்டத்தினுடைய தலைவர்களை, அதாவது முதியவர்களை ஒரு தலைவராக கருதி அவர்களை ஒரு இறைவனாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். சிலர்கள் சிலையை நம்பிக்கொண்டிருந்தார்கள். இது எல்லாம் ஒரு மனிதனுடைய அந்த உணர்வு சொல்லுகின்றது தான் ஒரு மதுபுக்கு ரீதியாக, ஒரு கோட்பாட்டுக்கு ரீதியாக கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று இந்த உணர்வு அவனுக்கு உணர்த்துகின்றது. இந்த உணர்வின் ரீதியாகத்தான் அந்த மனிதன் இந்த மதுஹபுக்கு கட்டுப்படுகின்றான். இந்த உணர்வு தான் அல்லாஹ்வை அறிவதற்கு வழிவகுத்து கொடுக்கின்றது. அல்லாஹ்வை வழிபடுவதற்கு இந்த உணர்வு அவனுக்கு உதவி செய்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த உணர்வை ஒரு மனிதன் ஒழுங்காக புரிந்து கொள்வான். இந்த உணர்வை ஒழுங்காக இந்த லௌகிய விஷயத்தில் விட்டு தூரப்படுத்தி பிரித்து இந்த உணர்வை இறை வழியில் அவன் செலுத்துவான் என்று சொன்னால், அல்லாஹ்வை இந்த உணர்வு அவனுக்கு உண்மையாக காட்டி கொடுக்கும். அல்லாஹ் இவன் தான், அல்லாஹ்வுடைய பண்புகள் இவ்வாறு தான், அல்லாஹ் என்பது இதுதான், இவன் ஒரு இயற்கையான ஒரு விடயம் அல்ல, சிலை அல்ல, மனிதனில் பிரதிபலிக்கக்கூடிய ஒருத்தன் அல்ல, மனிதனுக்கு ஏவல் விளக்குகள் கொடுக்கக்கூடிய இவன் தான் என்று இவன் இந்த உணர்வின் மூலமாக அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாங்கள் மிச்சம் என்ன நெருக்கமாக இருக்கின்றோம், அவனுடைய அந்த நரம்புகளை விடவும் அவனுக்கு நாங்கள் நெருக்கமாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தனை நாங்கள் சில சமயங்களில் மறந்து விடுகின்றோம். இந்த மறப்பதற்குரிய பல காரணங்கள் இருக்கின்றது. அதை நாங்கள் பின்வருகின்ற அந்த மஜ்லிஸ்களில் நாங்கள் பார்ப்போம். இந்த உணர்வுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகளை நாங்கள் எப்பொழுது பாதுகாத்துக் கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வை நாங்கள் அறிவதற்கு இந்த உணர்வுகளை எங்களுக்கு வழிவகுத்து தரும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் உண்மையாக அறிந்து வழிபடுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.